கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 20 அதிகாரம் 6 கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இஸ்ரவேல் மக்கள் போருக்கு ஆயத்தமாகும் வேளையில் பாடுவதற்காக எழுதப்பட்ட சங்கீதம் ஆகும். இதன் மூலம் அவர்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனும் தங்கள் அரசனை அபிஷேகம் செய்தவருமான யெகோவாவின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். தேவன் தாம் அபிஷேகம் செய்தவரின் ஜெபத்தை கேட்கிறார். தாம் அபிஷேகம் செய்த மக்கள் அழைக்கும் போது தேவன் பதில் அளிக்கிறார். மேலும் தாம் அபிஷேகம் செய்த மக்கள் போருக்கு செல்லும் போது தேவன் தமது வலது கரத்தின் ரட்சிக்கும் வல்லமையால் அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் போது தேவன் தாமே நம்மை அபிஷேகம் செய்து நம் ஜெபங்களுக்கு தம் செவியை சாய்த்து பதில் தருவராகி மட்டுமல்லாமல் நமக்கு அநேக இன்னல்கள் துன்பங்கள் வரும்போது தமது வலது கரத்தின் ரட்சிக்கும் வல்லமையால் நம்மை ரட்சிக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.